சாது சுந்தர் சிங்னு ஒருத்தர் உண்டு, தெரியுமா? உங்க சொந்தக்காரரா? தெரியுங்க. அவர் இந்த திருநெல்வேலி திருமண்டலத்துக்கு வந்தாரு. திருநெல்வேலி திருமண்டலத்தை 100ஆண்டு மண்டலத்துல பிரசங்கம் பண்ணாரு. அவர் ஆங்கிலத்துல பிரசங்கம் பண்ணும் போது அந்த ஆங்கில பிரசங்கத்தை மொழிபெயர்த்தவர் யார் தெரியுமா? வி சர்க்குணம் வேதநாயகம். என்னுடைய தாத்தாவுடைய அப்பா, மறைக்கப்பட்ட உண்மை. என் தாத்தாவுடைய அப்பா மறைக்கப்பட்ட உண்மை, சரியா? வி சர்க்குண ஐயர்வாள். அவர் தான் கத்தீட்ரல் 6வது ஐயர்வாள். அவர் தான் அன்னைக்கு என்ன செய்தார்? அவருடைய பிரசங்கத்தை மொழிபெயர்ப்பு செய்தார். அவருக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக மெய்யான தேவன் என்ன என்பதை நான் காண வேண்டும். அவர் வீட்டிலே அறையை பூட்டி அந்த இடத்துல ஒரு மெழுகுவர்த்தியை வைத்து அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். சரியா? ஆண்டவரே, நான் உம்மை காண வேண்டும், மெய்யான தேவன் என்னை சந்திக்க வேண்டும். இல்லை என்றால் அதிகாலையிலே இதை கிராஸ் பண்ணி போற லக்னோ எக்ஸ்பிரஸ், அதுல நான் விழுந்து செத்து விடுவேன். எப்படி உங்களுக்கு தெரியுமா? நான் அந்த இடத்த போய் பார்த்தேன். அவர் வீட்டு பக்கத்துல ஒரு ரயில்வே ட்ராக் ஓடுது, சரியா? பஞ்சாப்ல இருக்கு அவரோட வீடு என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை அவருக்கு காட்சி அளித்தார். உடனே அவர் மனம் மாறி, இனி நான் அல்ல, என் ஊழியம் கிறிஸ்துவுக்கே. ஒரு சீக்கிய மதத்தை சார்ந்தவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெருத்தெருவாக பிரசங்கித்தார். அவர் என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க சீக்கியர்கள், ஆனால் ஒன்றுமே நடவரல. கடைசி அவரிடத்தை கொண்டு வந்து உட்கார வச்சு சொன்னாங்க, அவள் இந்த அழகான பெண்ணை கட்டிக்கோ, இந்த நில புலகனெல்லாம் வச்சுக்கோ, நகைகளை வச்சுக்கோ, இது எல்லாமே வச்சுக்கோ, இந்த உலக ஆசை ஐஸ்வர்யம் எல்லாம் வைத்துக்கோ, இந்த பங்களால இருந்துக்கோ. ஆனா இயேசு கிறிஸ்துவ மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, வெளியே போய் சொல்லக்கூடாது. சொன்ன என்ன ஆயிரும்? இந்த சீக்கிய மதத்துக்கே கேடாயிரும். அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன், ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிவிட்டேன், ஆண்டவரை சுமந்து செல்கிற கழுதியாக இந்த உலகத்திலே அலைவேனே தவிர நீங்கள் கொடுக்கிற இந்த விதமான சுகபோசங்க போகங்களுக்கு ஆசை உள்ளவனாக அல்ல. இந்த உலக ஆசைகள் எனக்கு வேண்டாம். அவருடைய சுய சரிதிலே எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்தை ஜெயித்தவர்கள்.